தேட்டர் ஓனருக்கு ஒரு அமைப்பினர் கால் பண்ணி மிரட்டல் விடுவாங்க. அவங்க சும்மாலாம் போல, கால் பண்ணிட்டு நேர்ல போறாங்க. ஒரு ஸ்டேஷன்ல சொல்லிட்டு தான் போனாங்க. அவங்க போகும்போதே ஒரு வேனும் அனுப்பிட்டாங்க, காவல்துறை வாகனமும் அங்க கூடவே போயிருச்சு. நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா அசம்பாவிதம் வரும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னா, அப்படியா ஓரமா உட்காரு, இவர் கூட வந்த ஆளை பூரா கூப்பிடு, உட்காரு அவர் ஓரமா அப்படின்னு சொல்லி அவங்க பூரா பத்தியும் உட்கார வச்சிருக்கணும். ஆனா விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த படம் தமிழ்நாட்டுல திரையிடப்படக்கூடாதுன்னு எழுதப்படாத ஒரு விதி, சொல்லப்படாத ஒரு விதி இருக்கு. இது தடை செய்யப்பட்ட படமா? இல்லை. நீதிமன்றத்தில் இந்த படத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருக்கிறீர்களா? இல்லை. அப்புறம் எதுக்கு இதை தடை செய்யணும்? போன தடவை இந்து முன்னணியை பார்த்து we are not allowing சொன்ன காவல்துறை இந்த தடவை எங்களை பார்த்து இல்ல, நம்மை பார்த்து, தமிழர்களை பார்த்து, மத நல்லிணக்கவாதிகளை பார்த்து, செக்குலர் போர்சஸை பார்த்து we are not allowing, we will not face the consequences, you will face the consequences. நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அந்த கம்ப்ளைண்ட்டையும் வாங்கல, சிஎஸ்ஆர் காப்பியும் கொடுக்கல. உலகத்திலேயே ஒரு காவல் நிலையத்தில் சிஎஸ்ஆர் காப்பி போடணும்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் பெர்மிஷன் வேண்டும்னு சொல்றது தமிழ்நாட்டிலே தான் இருக்கு. இந்து முன்னணி கோரிக்கைக்கு கிடைத்த வெற்றின்னு தாவேகா ஐடிக்கள் செலிப்ரேஷன். சூப்பரா. வலதுசாரி கும்பல்கள் தன்னுடைய முகநூல்ல நிறுத்திட்டோம், சபாஷ், வென்று விட்டோம் அப்படின்னு அவர்கள் கொக்கரிக்கிறார்கள். தடுத்து நிறுத்திய காவல்துறைக்கு நன்றி. நன்றி. இது யாருடைய காவல்? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாம் தடுத்து நிறுத்தியது காவல்துறைன்னு சொல்றதுக்கு. ஏன்னா இது எல்லாத்தையுமே நாங்க ஆதாரங்களாக அடுத்த கட்ட நகரும் போது இது எல்லாத்தையுமே நாங்க மக்கள் மத்தியில முன் வைப்போம். RSS உடைய ஆட்சியா நாங்க வச்சிருக்கிறேன். இது 6 மாசம் அமைதியா இல்ல அப்படிதானா? இன்னும் 1 மாசம் இருக்கா? வாயில என்ன வரணுமா? வரணும். வாயில புண்ணா, வாந்தி வருதா? 2 விஷயம். 6 மாசத்துக்கு பேசுறதுன்றதுக்கு அடுத்து வருவோம். அது உரிமையோட கோவிச்சு கேட்கறது அது வேற. அது சிலர் தப்பான பொருளை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு அடுத்து இன்னொன்று என்னன்னா, நம்ம பேசலாமா? நம்ம பேச உரிமை இருக்கா? நம்ம தமிழ்நாட்டில் தானே வாழ்றோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இல்லை, இது உத்தரப்பிரதேஷ், இது குஜராத் அப்படின்னு. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடக்கும்னா, ஒரு முஸ்லீம் வந்து அவருடைய உரிமைக்காக போராடுறாரு, அல்லது ஒரு அரசு அலுவலகத்தில் போய் தன்னுடைய உரிமையை கேட்குறாரு. உரிமையை கோருதல் போராடுதல் இல்லை, அவருடைய ஃபைலை போய் கொடுத்து ஒரு அஃபீஷியலாக ஒரு வேலைக்காக போறாரு அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனுக்காக அப்ளிகேஷன்ல ஒரு செய்ய வேண்டியது. உதாரணத்திற்கு இப்போ எனக்கு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அப்ரூவல் கேட்டு, அல்லது நான் வாங்க போகிற லேண்டில் வந்து ஏதோ ஒன்று செய்ய போகிறேன், அதுக்கான அனுமதி கேட்டு ஒரு நகராட்சி ஆஃபீஸ்க்கு போகிறேன். என்னடா ஒரு முஸ்லீமு இவன் வந்து இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்துத்துவவாதி வந்து கோவப்பட்டான்னா நேராக அந்த அதிகாரிகிட்ட போய் சொல்லி அந்த வீட்டையே டெமாலிஷ் பண்ணிடுறது, அல்லது அந்த லேண்டே ஓ லேண்ட் இல்லைன்னு பிடிக்கிறது. இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது. இந்த புல்டோசர் அராஜகம்னு நம்ம கேள்விப்பட்டதில் பல இடங்கள் வந்து இப்படித்தான். இப்போ ஒரு வீடு, ஒரு ஏரியா, ஒரு வீடு இருக்கு, அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா லேண்டும் பட்டா லேண்டு, இந்த நடுவில் இருக்கிற இந்த லேண்டு மட்டும் வனத்துறை லேண்டு. இந்த பக்கம் 20 வீடு இருக்கு, அந்த பக்கம் 20 வீடு இருக்கு, இந்த வீடு மட்டும் வனத்துறை சொந்தமான இடத்துல அனுமதியின்றி கட்டப்பட்டதுன்னு டாக்டர்னு அடிச்சு உடைக்கிறது. ஒண்ணு அது வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்து பின்னணி இருக்கக்கூடிய ஒரு வீடா இருக்கணும். ஆமா, இல்ல ஒடுக்கப்பட்ட சமூகத்தால எப்படிங்க ஊருக்குள்ள இருக்க முடியாங்க? கரெக்ட். நீங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்தது இல்லையா? அங்க வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், தலித் மக்கள் தலை குனிஞ்சு போற மாதிரி தான் அங்க வந்து வாசலே வைக்கணும். அவங்க எப்படி அவ்வளவு பெரிய வீடு கட்டி இருப்பாங்க? அது கரெக்ட். இஸ்லாமியர் கட்டி இருப்பாங்க. 2 பேருக்குமே இதுதான். நீ வந்து ஊருக்குள்ளே வரக்கூடாது, அதை மீறி நீ ஊருக்குள்ள வர்றியா? நீ ஊருக்குள்ள வந்தா உன்னை ஊரை விட்டு எப்படி துரத்துறது எனக்கு தெரியும் வேலை பார்க்கறது. உனக்கு இங்க லேண்ட் இருக்கா, அப்ப அந்த லேண்டை பறிச்சிடுறேன் அப்படிங்கிறது தான். ஆமா, இப்படி வந்து மிரட்டுவார்கள். இந்த காட்டாட்சிக்கு எதிராக தொடர்ந்து நாம் இங்க பேசிட்டு இருக்கிற நிலையில இது அதனடா காட்டா என்னத்த சொல்ல, நீங்க என்னடா பிஜேபி, நான் தாண்டா ரியல் பிஜேபி அப்படின்னு விஜய்
சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நம்முடைய விமர்சனம். ஆமா, அது எங்க விவகாரத்தினால நான் சொல்லல, வேற 2 விவகாரங்கள்னால. விவகாரம்னா என் பர்சனல் பஞ்சாயத்து உன் பர்சனல் பஞ்சாயத்துமா, அது சமூக பிரச்சனை தானே. அப்படியா? ஆமா தானே. என்ன அது இது பஞ்சாயத்து? என்ன திருப்பரங்குன்றம் ஆவணப்படம் அறக்கழகம் தவந்தோழர் எடுக்கிறாரு. போன ஜனவரியிலே ரிலீஸ் ஆயிருச்சு. நம்ம தான் ரிலீஸ் பண்றோம். அந்த படத்தை ஏற்கனவே பல இடங்கள்ல திரையிடவும் செஞ்சாச்சு போன ஆட்சி இருக்கும்போது. அதை பல்வேறு இந்து மதத்தில் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களும் பார்த்து பாராட்டி சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இஸ்லாமிய அமைப்பினர்களும் விருப்பப்பட்டு அந்த படங்களை பார்த்து எங்க மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இவ்வளவு இணக்கமான பல்வேறு சூழலை இவ்வளவு அழகா காட்சிப்படுத்திருக்கிறீங்க, எங்களுக்கே பல விஷயங்கள் புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் பாராட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த படம் தமிழ்நாட்டுல திரையிடப்படக்கூடாதுன்னு எழுதப்படாத ஒரு விதி, சொல்லப்படாத ஒரு விதி இருக்குன்னா அது பொது பிரச்சனை தானே, அது சமூக பிரச்சனை தானே. இது உத்தரப்பிரதேசத்தில் நடந்துச்சுன்னா நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, தமிழ்நாட்டில் நடக்குது. நாங்க சேனலா போய் பேட்டி கொடுக்கறதெல்லாம் தடுக்கலையே, உங்க ஆவணப்படத்தை தடுத்தா நீங்க போய் பேசுறீங்க, நாங்க ஏன் பேசணும்? யார் சொல்றாங்க பதிலாம் அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க. இது ஏங்க அவங்கள விடுங்க, போலீஸே சொல்றாங்க. சார் நீங்களாம் ஏசி ரூம்ல உட்காந்து அரசியல் பேசுறவங்க சார், உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாது சார். சரி, இப்ப பிரச்சனை எல்லாம் நிறைய நடக்குது. வாங்க, நேத்து கூட நுங்கம்பாக்கத்துல 4 ஃப்ரேம்ஸ்ல திரையிடல் அனுமதி ரத்து பண்ணிட்டாங்கன்னு வாசல்ல நின்னாங்க ஏசி ரூம்ல இருக்கிறவங்க எல்லாரும். நீங்க மாண்பு பொருந்தி அந்த நியாயவான்கள்லாம் எங்க இருந்தாங்கன்னு தான் தெரியல. ஆமா, 50 பேர் கிட்டத்தட்ட போலீஸை இறக்கி 4 கைது வாகனங்கள் இறங்கி இருக்கு. காவல்துறையினுடைய எல்லா உயரதிகாரிகளும், அந்த சர்க்கிளை சேர்ந்த உயரதிகாரிகளும் நிற்கிறாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ப்ரொடெக்ஷனுக்கு நிற்கிறோம்னு. யார் ப்ரொடெக்ஷனுக்கு நின்னாங்க? அந்த நிகழ்ச்சியினுடைய ஆர்கனைசர் தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர் சங்கம். பதில் சொல்ல கடமைப்பட்டவன் பொதுச் செயலாளர் ஆகிய நான், அல்லது எங்கள் சங்கத்தை சேர்ந்த யாரோ ஒருவர், அந்த செயற்குழுவில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவர். எங்கள் யார்கிட்டையும் உங்களுடைய பாதுகாப்புக்காக தான் வந்திருக்கிறோம், தைரியமா இருங்க அப்படின்னு யாரும் எங்களுக்கு சொல்லலை. அப்போ யாருக்காக வந்தீங்க? எவ்வளோ அச்சுறுத்தப்பட்ட உணர்வோட நாங்கள் அந்த இடத்துல ஓகே, இப்போ பாதுகாப்பு கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்காங்க அப்படின்னா உங்க பாதுகாப்புக்காக நாங்கள் இருக்கிறோம், நீங்க திரையிட்டுக்கோங்க, எந்த அசம்பாவிதமும் நடக்காம பாதுகாத்துக்கிறதுக்கு தமிழ்நாடு போலீஸ் உங்களுக்கு துணையா இருக்கும் அப்படிங்கிற உறுதிமொழி கொடுத்திருந்தா நம்மளால. அது சார் உங்களுக்கும் தேட்டருக்கு இடைப்பட்ட விவகாரம், நாங்க அதுல தலையிட முடியாது. எப்படி தேட்டர் ஓனருக்கு ஒரு அமைப்பினர் கால் பண்ணி மிரட்டல் விடுவாங்க, அவங்க சும்மாலாம் போல, கால் பண்ணிட்டு நேர்ல போறாங்க, சும்மாலாம் போல, ஒரு ஸ்டேஷன்ல சொல்லிட்டு தான் போனாங்க. அவங்க போகும்போதே ஒரு வேனும் அனுப்பிட்டாங்க, காவல்துறை வாகனமும் அங்க கூடவே போயிருச்சு. நியாயமா என்ன பண்ணலாம்னா, அப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல நான் இந்த மதத்தின் அமைப்பை சார்ந்தவன், நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா அசம்பாவிதம் வரும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னா, அப்படியா ஓரமா உட்காரு, இவர் கூட வந்த ஆளை பூரா கூப்பிடு, மிகப்பெரிய ரவுடின்னு காட்டுறதுக்காகத்தான் வாண்டடா வண்டியில ஏறி வந்தேன். என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு இன்ஸ்பெக்டர் என்கிட்டே சொல்ற, எஸ்ஐ என்கிட்டே சொல்ற, ரைட்டர் என்கிட்டே சொல்ற, உட்கார அவர் ஓரமா அப்படின்னு சொல்லி அவங்க பூரா பத்தியும் உட்கார வச்சிருக்கணும். மானமுள்ள தமிழர்களே, நாளை நீங்கள் ஒரு காவல் நிலையத்திற்கு போங்கள், ஏதாவது ஒரு கல்யாணம் நடக்கும், ஏதாவது கச்சேரி நடக்கும், காதுகுத்து நடக்கும், கோயில் திருவிழா நடக்கும், நடந்தா வேற மாதிரி ஆயிரும், நாங்க போராட்டம் பண்ணுவோம், இது நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சொல்லி பாருங்க, சொல்லுங்க காவல்துறையிட்ட, ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் நீங்க இப்படி சொல்லுங்க. ஏன்னா இந்த காவல்துறையிட்ட யாரால அப்படி சொல்லலாம், அப்படி சொல்லிட்டு நீங்க அந்த கல்யாண மண்டப ஓனருக்கு கால் பண்ணி, நீ எப்படிடா இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு பெர்மிஷன் கொடுத்த, எனக்கு இந்த கல்யாணத்துல உடன்பாடு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் கல்யாண மண்டப ஓனரை மிரட்டின உடனே கல்யாண மண்டப ஓனர் நிறுத்திடுவாரு. போலீஸ் என்ன சொல்லுவாங்க, சார் அந்த மண்டபத்துல நீங்க கல்யாணம் பண்றது அந்த மண்டப ஓனருக்கும் கல்யாண மாப்பிள்ளை பொண்ணுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம், நாங்க தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 போலீஸோட சக்குன்னு நிற்பாங்க. தொழில் நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த இடத்த கொடுக்குறாங்க வாடகைக்கு அப்படின்னா அவங்க எவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு உள்ளாவாங்க. அப்ப அந்த நிறுவனம் ஏதோ ஒரு நிறுவனம் கிடையாது, அந்த நிறுவனத்திற்கு ஒரு நல்ல பாரம்பரியம் இருக்கிறது. நீண்ட காலமாக சென்னையில சிறப்பாக படங்களினுடைய முன்னோட்ட காட்சிகளை திரையிடக்கூடிய ஒரு அரங்கம் தான். இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய முக்கியமான திரைப்படங்களை எல்லாம் தமிழ்நாட்டின் முக்கியமான எல்லா தலைவர்களும் அந்த திரையரங்கத்தில் நின்றுதான் பார்த்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு திரையரங்கம் பிரிவியூ தியேட்டரு.
அந்த தியேட்டரை வந்து இப்படி கால் பண்ணி ஒருத்தர் மிரட்டுறாங்க, நான் நேர்ல போய் மிரட்ட போறேன்னு போலீஸ்ட சொல்லிட்டு போறாங்க. சொல்லிட்டு போகும்போதே ஐயையோ இவங்க போய் மிரட்டுனா தப்பாயிருமேன்னு சொல்லிட்டு காவல்துறை அனுப்புறாங்க. இவங்க உள்ள போய் மிரட்டிட்டு வர்றாங்க. உடனே வந்து அவங்க பயப்படுறாங்க. காவல்துறை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வெளியே நிற்கிறாங்க. சார் நாங்க பந்தோபஸ்துக்கு வந்தோம் சார், நாங்க எப்படி சார் ஆக்ஷன் எடுக்க? உள்ள வந்து மிரட்டினாங்களான்னு ரிட்டர்ன் கேட்டு அங்க ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி அவங்க பூரா பத்தியும் வண்டியில ஏத்தி வா 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 அப்படின்னு உள்ள கூட்டு போயிருக்கலாமே. ஆனா அது நடக்கல. முதல்ல அவங்களை எப்படி அனுமதிச்சீங்க? நான் போறேன்னு ஒருத்தர் சொல்றாரு, இப்படி போய் பேச நீங்க யார் அவங்கள்ட்ட பேசுறதுக்கு? உங்களுக்கு அந்த ஸ்கிரீனிங்ல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஆர்கனைசர்ஸ்ட பேசணும். அல்லது இது தடை, நீங்க முதல் கேள்வி, இது தடை செய்யப்பட்ட படமா? இல்லை. நீதிமன்றத்தில் இந்த படத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருக்கிறீர்களா? இல்லை. அப்புறம் எதுக்கு இதை தடை செய்யணும்? போலீஸ் அந்த கேள்வியை தான் நியாயமா கேட்டிருக்கணும். ஆனா அதை கேட்கல. நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு எல்லை வந்து காவல்துறையினர் இந்த விஷயத்த அவங்களுடைய எல்லைக்கு உட்பட்டு இவ்வளவுதான் அவங்களால முடிவெடுக்க முடியும். அந்த எக்ஸ்கியூஸை நம்ம உணராதவர்கள் இல்லை, புரிந்து கொள்கிறோம். ஆனா சென்ற ஆட்சியில் இருந்த காவல்துறை இந்த திருப்பரங்குன்றத்தில் களத்தில் பிரச்சனை இருந்த போது சொன்ன வார்த்தை இப்ப வரைக்கும் சோசியல் மீடியால சமூகத்தால் ட்ரெண்ட் செய்யப்படக்கூடிய வார்த்தை. அதேதான் சொல்றாங்க. ஆள் மாறிடுச்சு. இந்து முன்னணியை பார்த்து we are not allowing சொன்ன காவல்துறை இந்த தடவை எங்களை பார்த்து இல்ல, நம்மை பார்த்து, தமிழர்களை பார்த்து, மத நல்லிணக்கவாதிகளை பார்த்து, செக்குலர் போர்சஸை பார்த்து we are not allowing, we will not face the consequences. we will face the consequences. ஒன்னால என்ன பண்ண முடியும்? மன்னிக்க, இந்த தமிழ்நாடு இப்படித்தான் இருக்கு. you will face the consequences. நம்மள அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து ப்ரொவோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப பெரிய ஆபத்து. ஏன்னா அந்த பிரஸ் மீட்லயும் இந்திரா குறிப்பிட்டிருப்பாப்ல, அதாவது ப்ராப்பரா நம்மளுக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு உண்டான கைட்லைன் வந்து சொல்லவும் இல்லை. நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு காவல்துறை இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கல. நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அந்த கம்ப்ளைண்ட்டையும் வாங்கல, சிஎஸ்ஆர் காப்பியும் கொடுக்கல. இப்போ வரைக்கும் சிஎஸ்ஆர் காப்பி கொடுக்கல. இப்போ இதெல்லாம் அதுக்கு நல்ல காரணம் சிஎஸ்ஆர் காப்பி கேட்டதுக்கு. எனக்கு வந்து சத்தியமா நான் சொல்றேன், பல வழக்கு நடத்துபவர்களோட நான் பேசி இருக்கிறேன். நானும் பல வழக்கு தொடர்பான விசாரணைகளுக்கும் அல்லது மற்ற தோழர்களோடையும் நான் நேர்லையும் காவல் நிலையங்களுக்கு போயிருக்கேன். உலகத்திலேயே ஒரு காவல் நிலையத்தில் சிஎஸ்ஆர் காப்பி போடணும்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் பெர்மிஷன் வேண்டும்னு சொல்றது தமிழ்நாட்டிலேயே தான் இருக்கு. நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல. சத்தியமா எங்களுக்கு புரியல சார், எங்களுக்கு இது ரொம்ப புதுசா இருக்கு. ஒரு ஸ்டேஷன் தான் கம்ப்ளைண்ட் எடுக்கிறீங்க, நாட் த ஹோல் டிபார்ட்மெண்ட். இந்த ஸ்டேஷன்ல அந்த கம்ப்ளைண்ட் நீங்க எடுக்கிறீங்கன்னா நீங்க தான் முடிவு செய்யணும். அதுக்குத்தான் நாங்க வந்து 2 சப் இன்ஸ்பெக்டர், ஒரு இன்ஸ்பெக்டர், பெண் காவலர், எழுத்தாளர், தலைமை காவலர், அவ்வளவு பேர் அங்க இருக்கிறாங்க. இல்ல, நாளைக்கு நம்மளுக்கு என்ன கேள்வி வருதுன்னா, அரசாங்கத்தை விமர்சிச்சு ஒரு இந்த அரசு பதவியேற்றதுல இருந்து ஊழல் குற்றச்சாட்டு இவ்வளவு வந்திருக்கு, போதைப்பொருள் பயன்படுத்தி இருக்கிறார் ஒரு அமைச்சர்னு ஒரு வீடியோ வைரல் ஆகுது, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இது குறித்தெல்லாம் நம்ம வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்துவோம், ஒரு அரங்க கூட்டத்தில் தாவேகாவினுடைய அட்ராசிட்டிஸ்னாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு முயற்சி எடுத்து கட்சிகள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்கன்னா, இந்த நிகழ்ச்சியை நடத்த விட்டா என்ன நடக்கும் தெரியுமான்னு தாவேகாவை சார்ந்த நபர்களே யாராவது ஒரு ஆளு போய் ப்ரெஷர் கொடுங்க, அதை ஒரு காரணமா வச்சே போலீஸ் வந்து பெர்மிஷன் ரத்து பண்ணிடுவாங்க, நிகழ்ச்சி நடத்த முடியாது அப்படின்னு ஒரு ரூட் எடுத்தா எப்படி இருக்கும்? அதுக்கு உண்டான சாம்பிள்ஸை இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப இதை வந்து நான் இதை வந்து காவல்துறை தரப்போ அரசு தரப்போ ரொம்ப லீகலா அழகா பிளே பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா, சார் அரங்க நிகழ்ச்சிக்கு பெர்மிஷன் கேட்க தேவையில்லை, அவங்களும் கேட்கல சார், அவங்க காசு கொடுத்து அந்த ஸ்கிரீன் பண்றாங்க, திரையரங்கம் அதை ஒத்துக்கிட்டாங்க, திரையரங்கம் வேணான்னு சொல்லிட்டாங்க, அவங்க ஸ்கிரீன் பண்ணல சார், நாங்க வந்து அசம்பாவிதம் நடக்காம தடுக்கிறதுக்காக காவல்துறையை போட்டோம் சார், இவ்வளவுதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனா இதுதான் நடந்தது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கன்றதுனாலதான் நுணுக்கமா என்னென்ன நடந்தது, இந்து முன்னணி நிர்வாகிகள் எப்படி உள்ள போய் மிரட்டினாங்க, அப்ப காவல்துறையினர் எப்படி வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க, காவல்துறை அலுவலகத்திலே சொல்லிட்டு வந்து மிரட்டிட்டு போற அளவுக்கு இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது சரியா? அதே போல அரங்கத்தரப்பினரும் காவல்துறையிட்ட கேட்கறாங்க, அவங்களுக்கு தொடர்புல இருக்கக்கூடிய காவல்துறை வட்டாரங்கள்ல கேட்கறாங்க, சார் எங்களுக்கு தெரியாது சார், இது உங்க சம்பந்தப்பட்ட விஷயம், ஒருத்தர் வந்து மிரட்டுறானே நடுவுல, அவனுக்கு என்ன? அப்ப அவனை வந்து நீங்க கண்டுக்க மாட்டீங்க, குளிர் விட்டு போகும். இது பேட் எக்ஸாம்பிள். நாளைக்கு யாருனாலும் எதனாலும் நிறுத்துறதுக்கு 4 பேர் கால் பண்ணி மிரட்டினா போதும், நேரில் வந்து ஒரு லெட்டரை கொடுத்தா போதும், அவங்க அந்த ஆள் மிரட்டுறாங்க. இந்து முன்னணியை சேர்ந்த நபர்கள் வந்து மிரட்டுறாங்க. என்ன மிரட்டுறாங்கன்னா, அந்த தேட்டருக்காரங்களை
போலீஸ் பெர்மிஷன் கொடுக்கட்டும் சார், இதே வார்த்தை. ஆமா, போலீஸ் பெர்மிஷன் கொடுக்கட்டும் சார், உங்களுக்கு சமூக பொறுப்பு இல்லையா அப்படின்றாங்க. ஏதாவது பதட்டம் ஆயிடுச்சுன்னா நீங்க பொறுப்பாக்கிக்கிறீங்களா அப்படின்னு பேசின ஆடியோவே நம்மள்ட்ட இருக்கு. இது வந்து ஒரு மோசமான உதாரணம். அதற்கு பிறகு அந்த திரையிடல் ரத்து செய்யப்பட்டதுன்னு வைங்க. அது ரத்து செய்யப்பட்டதற்கு பிறகு வலதுசாரி கும்பல்கள் தன்னுடைய முகநூல்ல நிறுத்திட்டோம், சபாஸ், வென்று விட்டோம் அப்படின்னு அவர்கள் கொக்கரிக்கிறார்கள். தடுத்து நிறுத்திய காவல்துறைக்கு நன்றி. நன்றி. இது யாருடைய காவல்துறை? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாம் தடுத்து நிறுத்தியது காவல்துறைன்னு சொல்றதுக்கு. ஏன்னா இது எல்லாத்தையுமே நாங்க ஆதாரங்களாக அடுத்த கட்டம் நகரும் போது இது எல்லாத்தையுமே நாங்க மக்கள் மத்தியில முன் வைப்போம். இப்பதான் ஒரு குரூப், இப்ப காவல்துறை நேற்று இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, சார் தடுத்து நிறுத்துறதுக்கு நாங்க யாரு சார், அவங்க தியேட்டர்ல சொல்லி தியேட்டர் வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்க, நாங்க தலையிட முடியாது இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, தடுத்து நிறுத்தியது காவல்துறை அப்படின்னு. காவல்துறைக்கு இதில் பங்கு இருக்கிறது அப்படின்றத ஒப்புக்கொண்டதற்கு நன்றி. ஆமா, இப்ப அவங்க தரப்புல இருந்து பேசுவதாக காவல்துறையும் சொன்னதுக்கு பிறகு அப்ப அவங்களுடைய கோரிக்கை தான் நிறைவேறி இருக்குன்னு அவங்க கிளைம் பண்ணும்போது, இந்து முன்னணி கோரிக்கைக்கு கிடைத்த வெற்றின்னு தாவேகா ஐடிக்கள் செலிப்ரேஷன். சூப்பரா, என்னடா காம்பினேஷன். பெரியார் அம்பேத்கர் கொள்கை தலைவர்கள் திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் மாதிரியான மத நல்லிணக்க திரைப்பட வெளியீட்டுக்கு தடை. மஜா காம்பினேஷனா இருக்கு, புது காம்பினேஷன் நல்லா இருக்கும். அதுதான் நம்மளுக்கு வேதனையாகவும் இருக்கிறது. வெறுமனே காவல்துறை அப்படிங்கிறதோட மட்டும் இதை நம்ம விமர்சிக்கிறதோட நிறுத்துறோமான்னு கேட்டா இல்ல. காவல்துறையினர் ஒபேத ஆர்டர் தான், அவங்களுக்கு மேலிடத்துல எனக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை சார் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, ஸ்டேஷன் முடிவெடுத்து சொல்றாங்க. ஓகே, ஓரளவு புரிஞ்சுக்கிறோம். அப்படி இருக்குன்னா யாரு மேல இருந்து இதை திரையிடுங்கன்னு சொல்லுவதற்கு ஒரு பிரிவிலேஜ் இருக்கு, ஒரு அதிகாரம் இருக்குன்னா அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? யாரு மேல இருந்தது? விஜய் தானே. காவல்துறை யாருக்கிட்டங்க இருக்கு? விஜய் அவர்கள்ட்ட தான் இருக்கு. விஜய் அவர்கள் யாரு? தமிழ்நாட்டில் ஒரு மைனாரிட்டி சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் முதலமைச்சரா இருக்கிறாங்க. இப்படி இது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூன்னு போலீஸ் தரப்பு சொல்றாங்கல்ல. இது பொலிட்டிக்கல் இஷ்யூனா ஆளும் கட்சியிடம், அரசாங்கத்திடம் நீங்கள் இது பற்றி விவாதித்தீர்களா? கேட்டுதான் இதை பண்றீங்க அப்படின்னா பிரச்சனை வேற மாதிரி போகும். இல்ல கேட்காமலே நீங்க பண்றீங்க அப்படின்னா அது இன்னொரு பிரச்சனை. இல்ல, ஆளுங்கட்சி தரப்பு எதுவுமே சொல்லாம மௌனமா இருக்குன்றது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியான செய்தியா இருக்கு நம்மளுக்கு. ஏங்க, பிசி முஸ்லிம் ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணதுக்கு கோர்ட்லயும் பேச மாட்டேங்கிறாங்க. கிருபானி கொடுக்கறதுக்கு தடை விதிச்சா கரெக்ட் நாங்க அதை உடன்பட்டு நாங்க கரெக்டா நிறைவேற்றிருக்கோம்னு போய் சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. ஆனா இன்னமும் நீங்க திருப்பரங்குன்றத்துல இந்த முறை கொடியேற்றும் போது இவங்க எல்லாம் தடுத்துருவாங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செக்குலரிசம் பேசக்கூடிய நண்பர்களுக்கு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறாங்களே, எல்லாம் போடலாம், யாருனாலும் கேஸ் போடலாம். எனக்கு ஆனா அதுக்கான பொலிட்டிக்கல் வில்லு வேணும். ஒரு விஷயத்தை தடுத்து நிறுத்துறதுக்கோ செய்யறதுக்கோ ஒரு அரசியல் ஆற்றல் வேணும். அந்த அரசியல் ஆற்றல் இல்லாவிட்டால் சிக்கல். இப்ப இவர்களுக்கு வேற அரசியல் ஆற்றல் கிடைத்திருக்கிறது. அது இந்து முன்னணி மிரட்டினால், இப்ப என்ன பண்ணாங்க, இப்படித்தான் புதுக்கோட்டையில போய் போலீஸை மிரட்டி போலீஸ் மூலமா நிப்பாட்டினாங்க. இப்ப மாப்பிள்ள நம்ம சொன்னா போலீஸ் ஆடுது, மாப்பிள்ள நம்ம தான் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேரடியா களத்துல இறங்கிட்டாங்க. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க என்ன பண்ணுவாங்கன்னு. இந்த வந்தே மாதரம், தமிழ் தாய் வாழ்த்து, தேசிய கீதம் பாடுறதுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ ரெண்டுக்கு நடுவில் ஒன்று பண்றேன்னு சொல்லி பண்ணி ஒரு பவுலாத்து காட்டின மாதிரியே திருப்பரங்குன்ற விவகாரத்துல இதே இந்து முன்னணி குரூப்பை கூட்டு போய் அந்த தீப தூணுன்றது தானே பிரச்சனையா இருந்துச்சு, பக்கத்திலேயே நான் ஒரு குச்சி வச்சு அதுல ஏத்த விடுறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டுக்கும் மத்தியத்தனமா தான் தாவேக்கா ஒன்று பண்ணியிருக்கு பாருங்க அப்படின்னு செலிப்ரேட் பண்ண விடுவானுங்க. அந்த வலதுசாரி தரப்பும் இதுவே நம்மளுக்கு இப்போதைக்கு எடுத்து விட்டு நம்ம போய் தீபம் ஏத்துறோம்ல, அதுவே நம்மளுக்கு இருக்கிற கிளைம் அப்படின்னு அவனும் முயற்சி எடுத்து பேசுவான். ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணி வலதுசாரிகளுக்கு ஆதரவான ஒரு வேலையை பார்ப்பாங்க. உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்க வேண்டிய ஆட்கள், அவன் தான் இவ்வளவு கேட்டு வந்துட்டான், கேட்டதுக்காகவாது அவன் மனசு போனக்கூடாதுல்ல, அவனுக்கு ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு செய்யக்கூடியதான் இன்னைக்கு திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸுக்கான தடை. அதனுடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் திருப்பரங்குன்றத்துல தான் நடக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா? நாங்கெல்லாம் பேசுறோம். நீங்க இப்ப பல பேர் கேட்டாங்க, சார் கருணாஸ் சார் ஏன் கூப்பிட்டீங்க அப்படின்னு. கருணாஸ் சார்கிட்ட நான் பேசினேன், சொன்ன உடனே என்ன தம்பி பண்றீங்கன்னு கேட்டாரு. இப்படி ஒரு தடையாயிருச்சுன்னே, தடங்கள் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் திரைப்படத்துறையில் இருக்கிறாரு, இதன் மூலமா அவருடைய திரைத்துறைக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாதுன்ற இது நம்மளுக்கு இருக்கு. அதே அவர்கிட்ட கேட்கும்போது அண்ணன் இந்த மாதிரி தடையாயிருச்சுன்னா இந்து முன்னணி பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது, என்ன தம்பி பண்ணலாம் அப்படின்னாரு. ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணிடுவோன்னே அப்படின்றேன். வந்துடுறேன் தம்பி அப்படின்னாரு.
6 மணிக்கு சொன்னோம், 6 மணிக்கு தேட்டர் வாசல்ல நின்னார். 6 மணிக்கு ஷார்ப்பா வந்து நின்னார். தஞ்சாவூர்ல இருந்தவர் ஷூட்டிங்ல இதுக்காக கிளம்பி வந்தார் நேத்து. அதே போல தமிழ்முன் அன்சாரி தோழர் அவர் வந்து சிதம்பரத்துல 18 பேர் அன்னைக்கு வந்து வெடி விபத்துல சிக்கி ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க. நைட்டு பூரா அந்த ஆஸ்பத்திரியில இருந்து அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுவும் முக்கியமான நிகழ்வு அப்படின்றதுனால காலையில அங்கிருந்து அதுக்கப்புறம் கிளம்பி காலையிலனா பகல்ல கிளம்பி நேரா அவருடைய ஆபீஸுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு உடனே கிளம்பி வந்துட்டார். அவரும் வந்து களத்தில் நின்னார். பசும்பொன் பாண்டியன் அவர்கள் அவருக்கு வந்து நாங்கள் இன்விடேஷன் கூட இது பண்ணல. நாங்கள் வந்து கால் பண்ணி சாயங்காலத்தில் தவந்தோழர் மூலமாக கால் பண்ணோம். கால் பண்ணி தோழர் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு சென்னையில் தான் இருக்கேன், உடனே வர்றேன், வந்துட்டார். அவ்வளோதான். தகவல் சொன்ன 1 மணி நேரத்தில் அவரும் வந்துட்டார். அதே போல் எஸ்டிபி கட்சி செயற்குழு உறுப்பினர் திரு அஸ்கர் அலி அவர்கள் அவரும் முழுக்க களத்தில் நின்னார். இவங்க எல்லாருமே ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் போனாங்க. அதே போல் எங்கள் மீது வந்து இவர்கள் இந்து மதத்திற்கு எதிரானவர்கள், இந்து மத விரோதிகள் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் கூட சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது. அதற்கும் திரு கருணாஸ் அவர்கள் அது முன்னின்று பதில் சொன்னார். யாரு நான் சைவர், நான் சைவன், சிவனை முருகனையும் கும்பிடுறவன், என்னைய பார்த்து எவன்டா இந்து இல்லைன்னு சொல்ல முடியும்? நான் தமிழ் கடவுள் முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், தமிழ் கடவுள் முருகனை கும்பிடுறவன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இதா பேசினாரு. எங்களுக்கும் என்ன இந்துக்கள்லாம் யாரும் அப்படிலாம் யோசிக்கல. ஆனா இந்துவை காப்பாத்துறேன்னு இவங்க தான் வந்து அயோக்கியத்தனம் பூரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அயோத்தியில 300 கோடியை சுருட்டிட்டு போயிட்டாங்க. அங்க போய் இந்து மதத்தை அவ்வளவு இந்து மதத்தை காப்பாத்த துடிக்கிறவன் அங்க போய் உட்காந்து தர்ணா பண்ணு, கட்டி வச்சல ஆசாசியா கட்டினால 300 கோடியை உருவிட்டு நான் வந்து குறுக்க 4 கிலோ வெள்ளி கட்டிய வேற பால் தாக்கரே கொடுத்ததை காணாம போச்சான் சார் அப்படின்னு நான் சொல்ல, பால் தாக்கரவே காணாம போயிட்டான் அரசியல் பஞ்சு வேற போட்டு போனாரு. இப்படியாக அந்த நிகழ்ச்சி தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது வந்து ஆபத்தின் அறிகுறி. ஆமா, ரொம்ப. அதே போல கம்மிங்க. பத்திரிகையாளர்களுக்கும் முதல்ல நன்றி. நான் அங்க போன போதே வந்து நிறைய ஒரு 2-3 பத்திரிகை நிறுவனங்கள்ல இருந்து எனக்கு கால் பண்ணாங்க. கலைஞர் செய்திகள்ல இருந்து, தமிழ் ஜனம் செய்தி சேனல்ல இருந்து, அதே போல டிவி பாரத் அவங்க கால் பண்ணாங்க. அதே போல வந்து இன்னும் சன் நியூஸ் மாலை மலர் கால் பண்ணாங்க. இப்படி ஒவ்வொரு சேனல்ல இருந்து கால் பண்ணாங்க. எஸ்எஸ் மியூசிக் கால் பண்ணாங்க. எஸ்எஸ் நியூஸ் இல்ல, இதெல்லாம் அவங்க எனக்கு கால் பண்ணி அங்க நிக்கிறோம் சார் அப்படின்னாங்க. நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு சார், ப்ரெஸ் மீட் தான் கொடுக்கலான்னு பிளான், ஆனா இங்கேயா ஸ்டேஷன்லையா அப்படின்றது தான் எங்களுக்கு யோசனையா இருக்கு அப்படின்னு சொன்னோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல மழை வேற, அந்த மழையிலையும் கூட கேமராக்களோட அவங்க வந்து காத்திருந்து பத்திரிகையாளர் சந்திப்பை கவர் பண்ணாங்க. செய்தி ஊடகங்களுக்கு இப்ப எப்படி அனுப்புறதுன்னு எங்களுக்கு தெரியாது. செய்தி ஆசிரியர்களுடைய தொடர்பு எண்கள் இருந்தது, அவங்களுக்கு நான் அனுப்பி மட்டும் வச்சேன். இந்த தகவலை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புனேன். அனுப்புனதை ஏற்று வந்திருந்த எல்லா தொலைக்காட்சி மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. அதே போல் சமீபத்தில் டிஜிட்டல் ஊடக பயணத்துக்கு மாறின திரு கார்கே அவர்கள் எஸ்எஸ் நியூஸ் அவங்களும் அந்த நியூஸை கவர் பண்ணி இன்ஸ்டாவில் வந்து அதை இது பண்ணி போட்டிருந்தாங்க. சன் நியூஸ் தான் முதல்ல உடனடியாக தமிழ் அன்சாரி அவர்கள் பேசினதையும் கருணாஸ் அவர்கள் பேசினதையும் கரெக்டாக சோஷியல் மீடியாவுக்கு எப்படி போட்டால் அது சமூக வலைதளங்களுக்கு போகுமோ அந்த பேட்டர்னில் எடுத்து போட்டிருந்தாங்க. இன்னும் தினகரன்ல வந்து அது வந்து பத்திரிகை செய்தியாகவும் வந்திருக்கிறது காலையில். ஆமாம், நேற்று நைட்டு இதில் வந்துருச்சு, வெப்சைட்டில் வந்துருச்சு. இன்னைக்கு வந்து அது வந்து பேப்பர்லேயும் வந்திருக்குது, சென்னை 2ஆம் பக்கத்தில் வந்திருக்குது. இன்னும் பல்வேறு ஊடகங்கள்லையும் அடுத்தடுத்து வீடியோக்கள் வெளியாகுது. ட்ரைப்ஸ் ஊடகம் முழுமையான எல்லா வீடியோவையும் வெளியிட்டு இருக்கிறாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க அதை ஃபுல்லா பாருங்க. விஜய் முதல்ல இதெல்லாம் பார்க்கணும். இவ்வளவு பேர் எதுக்கு சொல்றோம்னா, இவ்வளவு பேர் இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க, இவ்வளவு விஷயம் வந்துருச்சு. தமிழ்நாட்டுல தான் விஜய் இருக்கிறாருன்ற பட்சத்தில் அவர் காதுக்கும் கண்ணுக்கும் இது போயிருக்கணும். ஆமா, பார்த்துட்டு மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இந்த படத்தை நேரம் ஒதுக்கி, அவருக்கு 1 hour ஃப்ரீயா இருப்பாரு, அதை வந்து அந்த படத்தை ஃபுல்லா பார்க்கலாம் அவரு. ஆமா, இன்னொன்னு இதுல வந்து இதை சொன்ன உடனே இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர் கனகராஜ் அவருக்கு வந்து நிகழ்ச்சிக்கு வர்றதா இருந்தது. எப்படி வர்றதா இருந்ததுன்னா, அவருக்கு வந்து வேற ஊர்ல அவருக்கு வந்து கட்சி நிகழ்ச்சி. நானும் இணைச் செயலாளர் அரவிந்தும் கால் பண்ணி வாங்க தோழர்னு சொல்லி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து அவர் வந்து நிகழ்ச்சியவே மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வர்றதுக்காக 5 கால் பண்ணாரு. தோழர் 6 மணி தானே அப்படின்னு. இல்லை தோழர் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கன்னு கேட்டு உடனடியாக அவர் வந்து சமூக வலைதளங்களில் அது குறித்த கருத்தை எழுதினாரு. ஆதவந்தி சின்னையா தோழர் எழுதியிருந்தாரு. விஜயசங்கர் சாரும் கெஸ்டாக இருந்தார். அவரும் வந்து இந்த தகவல் எல்லாத்தையும் உடனே கேட்டு, பொதுவாகவே வந்து விஜயசங்கர் சார்ட்ட ரொம்ப நேரம் பேசுவோம். நேற்று வந்து சார் ஸ்டேஷனில் இருக்கும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அதை பண்ணிடுறேன்னு சொல்கிறதுக்கு தான் அடிச்சுன்னு சொல்லிட்டு உடனே அவரும் சோசியல் மீடியாவில் அதை பற்றி எழுதினாரு. அதுதான் முதல்ல மக்களுக்கு போய் சேர்ந்தது. அப்போ இது போன்ற ஜனநாயக சக்திகளுக்கும் ஜனநாயகவாதிகளுக்கும் முற்போக்காளர்களுக்கும் தோழர்களுக்கும் எங்களுடைய நன்றி. அதே போல் மற்ற தோழமை அமைப்புகள் நான் சொல்கிறது
இந்த மத நல்லிணக்கத்திற்கு தோழமையான அமைப்புகள், இந்த மத சார்பின்மைக்கு தோழமையான அமைப்புகள், இந்த அன்புக்கு தோழமையான அமைப்புகள், இந்த அமைப்புகளும் குரல் கொடுக்கணும் அப்படின்றதுதான் திமுக தரப்புல இருந்து பேசினாங்க. அவங்களுடைய செய்தி தொடர்பு ஒருங்கிணைப்பு தரப்புல இருந்து பேசினாங்க. அவங்களும் இது குறித்து விவாதிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. மற்ற ஜனநாயக அமைப்புகள் இது குறித்து குரல் கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து எல்லாருடைய கோரிக்கை, வேண்டுகோள். ஆமாம், கண்ணு முன்னாடி இப்படி ஒன்று நடக்குது. இப்போ இதை வந்து நாங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இப்படி ஒன்று நடக்குது, இதை நீங்கள் இப்படி கண்டிக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து கேட்டு பெறணும் அப்படின்றது நல்ல விஷயந்தான். அது உங்கள் கவனத்துக்கு வராமல் இருந்தால் பரவாயில்ல. அத்தனை பத்திரிகைகளில் வந்திருக்கு, ஊடகங்களில் வந்திருக்கு, சமூக வலைதளங்களில் வந்திருக்கு. எல்லா இயக்கங்களை சேர்ந்தவர்களுக்கும் இந்த தகவல் தெரியும். எல்லா இயக்கங்களை சேர்ந்தவர்களும் நம்ம எல்லாருடைய ஃபேஸ்புக் பட்டியலையும் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் குரல் கொடுங்க.